கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். சுய ஞானம், செல்ஃப் நாலேஜ், தேவ ஞானம், த விஸ்டம் ஆஃப் காட், பார்ட் 2 நாம் தியானம் செய்யக்கூடியதாக இருக்கின்றோம். பார்ட் 1 6 காரியங்களை குறித்து நாம் தியானம் செய்தோம். அதே போல பார்ட் 2 கூட 6 காரியங்களை தியானம் செய்யும்படியாக இருக்கிறோம். இன்றைக்கு 7வது காரியத்திலிருந்து நாம் துவங்க இருக்கிறோம். இந்த சுய ஞானம் ஒன்றுக்குமே உதவாது. தேவ ஞானம் தேவனை அறிந்து கொள்வதற்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கும் அது உதவியாக இருக்கும். நம்மை இரட்சிப்புக்கு நேராக வழிநடத்தும். சுய ஞானத்திலே தேவனை அறிந்து கொள்ளவே முடியாது. அது மேட்டுமைக்கு நேராக ஒரு மனிதனை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. யாக்கோபு சொல்றாரு, 3வது அதிகாரம் 13 15 வசனங்கள், உங்களில் ஞானியும் விவேகியுமாயிருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாயிருக்கிறது. இது ஜென்ம சுபாவமான காரியமாக இருக்கிறது, பேய்த்தனத்துக்கு அடுத்ததாக இருக்கிறது. இந்த லௌகீக ஞானம், அன்பானவர்களே, லௌகீக ஞானம் நம்மை மரணத்துக்கு நேராக கொண்டு போய்விடும். எனவே தேவ ஞானத்துக்கு நேராக நாம் கிரியை நடப்பிக்க வேண்டும். நல்ல நடக்கையினாலே நாம் காண்பிக்க வேண்டும். கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் நாம் வைப்போம் என்றால் நாம் பெருமை பாராட்டுவதிலே அர்த்தம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள் என்று யாக்கோபு அங்கே குறிப்பிட்டிருக்கிறார். பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் இப்படிப்பட்டதாக இருக்காது. நிச்சயமாக இந்த ஞானம் லௌகீக சம்பந்தமான ஞானமாக இருக்கிறது, ஜென்ம சுபாவமான ஞானமாக இருக்கிறது, பேய்த்தடத்துக்கு அடுத்த ஞானமாக இருக்கிறது. வைராக்கியம், விரோதங்கள், பொய், கசப்பு, இன்றைக்கு அநேகர் இவைகளை வைத்துக்கொண்டு நானும் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்டதான காரியங்கள் இருக்கவே கூடாது. அது இருக்கவும் முடியாது. பரத்திலிருந்து ஞானத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்வான் என்றால் அவனுடைய சுபாவங்கள் முற்றிலுமாக மாறும். கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தை அவனுக்குள்ளாக நிச்சயமாக வரும். பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம், யாக்கோபு 3வது அதிகாரம் 17 18 வசனங்கள் சொல்லுகிறார். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதுமாயிருக்கிறது. அது மாயமற்றதாக இருக்கிறது. பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் அது சுத்தம் உள்ளது. கர்த்தர் பரிசுத்தர். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவர், பாவிகளை ரட்சிக்க வந்தவர்.
நம்முடைய பாவத்தை அவருடைய இரத்தம் கொண்டு கழுவி நம்மை நீதிமான்களாக மாற்றுகிறார். அவர் சமாதானத்தை நமக்கு வைத்து சென்றிருக்கிறார். அவராலே நாம் சமாதானம் அடைகிறோம். இரக்க சிந்தை வருகிறது. நற்கனிகளை நாம் தருகிறோம். ஒருவன் என்னிலே நிலைத்திருந்தால் அவன் அதிகமான கனிகளை கொடுப்பான் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். நானே மெய்யான திராட்சை செடி. அவர்களே நாம் நிலைத்திருக்கும் போதுதான் கனிகளை கொடுக்க முடியும். பட்சபாதம் இல்லாதவர்களாக, மாயமற்றவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறோம். 18வது வசனம், நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. இன்னைக்கு சமாதானத்தின் சுவிசேஷத்தை சுவிசேஷகர்கள் சுமந்து கொண்டு செல்கிறார்கள். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய பாதரட்சைகளை அணிந்தவர்களாக கடந்து செல்கிறார்கள். அவர்கள் செல்லக்கூடிய இடங்களிலே சமாதானம் உண்டாகிறது. வீடுகளிலே சமாதானம் உண்டாகிறது. சமாதான கர்த்தருடைய வார்த்தைகளே அவர்கள் கொண்டு செல்கிறார்கள். நீதியாகிய கனி அவர்களாலே விதைக்கப்படுகிறது என்று நாம் வேதத்திலே அறிந்து கொள்கிறோம். மேலும் பார்க்கிறோம், யோவான் 3வது அதிகாரம் 27வது வசனம். யோவான் சொல்லுகிறார் பிரதி உத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். John said, a man can receive nothing unless it has been given him from heaven. பரத்திலிருந்து ஒருவன் கொடுக்கப்பட வேண்டும், அப்போதுதான் அவன் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஞானம் என்பது பரத்திலிருந்து வரக்கூடியது. சாலமோனுக்கு எப்படி கிடைத்தது? பரத்திலிருந்து கிடைத்தது. உலகத்திலே அவன் சம்பாதிக்கவில்லை. பரத்திலிருந்து பிதாவாகிய தேவன் அவனுக்கு கொடுத்தார். பரத்தை நோக்கி கேட்டான், ஞானத்திற்காக ஜெபம் பண்ணான். அரசவையை மிக சிறப்பாக செய்ய வேண்டும், எனக்கு அதற்கு ஞானம் தேவை என்று கேட்டான். அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார். உலக ஞானத்தை வைத்துக்கொண்டு அவன் ஆட்சி செய்யவில்லை. தேவன் கொடுத்த ஞானத்தை கொண்டு ஆட்சி செய்தான். அவனுடைய ஆட்சி சிறப்பாக இருந்தது. அவனுடைய ஞானத்தை கண்டு எல்லா ராஜாக்களும் ஆச்சரியப்பட்டார்கள். சேபா ராஜஸ்திரி அந்த ஞானத்தை கேட்கும்படியாக சாலமோனிடத்திலே வந்தாள் என்றெல்லாம் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 8வதாக பார்க்கும்போது லௌகிக ஞானம். இன்றைக்கு இந்த உலகத்திலே லௌகிக ஞானம் அநேகரை பற்றி பிடிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே கொலோசிய சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். கொலோசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம், லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. இன்னைக்கு கிறிஸ்துவுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லாத ஞானங்கள் இந்த உலகத்திலே வளம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை அநேகர் பற்றி கொள்ளுகிறார்கள், ஏமாற்றப்படுகிறார்கள். அது லௌகீக ஞானம். மாயமான தந்திரத்தினாலே பிடிக்கிறார்கள். எப்படி ஒரு மனுஷனை வசப்படுத்தலாம் என்று சொல்லி அவர்களுக்கு ஏற்றாற் போல பிரசங்கிப்பது, அவர்களுக்கு ஏற்றாற் போல நடந்து கொள்வது, அவர்கள் அவைகளை நம்பி விடுவார்கள். எனவே பவுல், ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். அவைகள்னால உங்களை அப்படியே அடிச்சு கொண்டு போயிடுவாங்க, நீங்க ஏமாற்றப்படுவீர்கள். ஓனாய் ஆட்டு தோலை பொறுத்து கொள்ளும், ஆட்டு கூட்டங்களுக்குள்ளாக வந்துவிடும். ஆனால் தோல் ஆட்டுத்தோல் உள்ளே இருப்பது ஓனாய். அதை போல அநேகர் வலம் வருகிறார்கள். எனவே எச்சரிக்கையாக இருங்கள். கலாத்தியர் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலே கலாத்திய சபைக்கு எழுதும்போது, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? நல்லா தான் இருந்தாங்க. சில கலகக்காரர்கள் கலாத்திய சபையை கலைக்க விட்டார்கள். எனவே அப்போஸ்தலனாகிய பவுல் புத்தி இல்லாத கலாத்தியரே என்று திட்டி எழுதியிருக்கிறார். எங்க போச்சு? தேவன் கொடுத்த அந்த ஞானத்தை பெற்றவர்களாக இருந்தீர்களே, அந்த ஞானத்தை என்ன செய்தீர்கள்? அடகு வைத்து விட்டீர்களா? புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கிறவன் யார்? கண்களை பிடுங்கி கொடுக்க கூடுமானால் கூட கொடுத்துருப்பாங்க பவுலுக்காக.
அப்படி உறுதியாக இருந்த அந்த சபையார் கலங்கி விட்டார்கள். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. இயேசு கிறிஸ்துவை அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்தீர்களே, அவரை ஏற்றுக்கொண்டீர்களே, உங்களுக்குள்ளாக வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. இவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் வேறொரு சத்தியத்துக்கு, வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று சொல்கிறார். நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இன்னைக்கு அநேகர் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவினுடைய அந்த போர்வையை தரித்தவர்களாக இருக்கிறார்கள், வேஷம் தரித்தவர்களாக இருக்கிறார்கள். நாம் கவனமாக இருக்க வேண்டும். கொலோசியர் 3:16 நாம் வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக. Let the word of Christ dwell in you richly in all wisdom. அது நமக்குள்ளாக பரிபூர்ணமாக வாசமாக இருக்க வேண்டும். சகல ஞானத்தோடும், தேவன் கொடுத்த அந்த ஞானத்தோடு கிறிஸ்துவின் வசனம் நமக்குள்ளாக வாசம் செய்ய வேண்டும். அதற்கு இடம் கொடுப்பீர்களா? சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி என்று எழுதுகிறார். நாம் பக்தியுடனே பாடலை பாட வேண்டும், இருதயத்திலிருந்து பாட வேண்டும். கிறிஸ்துவினுடைய வசனம் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளாக வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக நம்மிலே அது வாசம் செய்ய வேண்டும். அதற்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்களா? அந்த கிறிஸ்துவின் வசன மாத இதழை நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களுக்கு எழுதுங்கள். தமிழ் மாத இதழ் ஒவ்வொரு மாதமும் அச்சிட்டு வெளியிட்டு வருகிறோம். உங்களுடைய இல்லங்கள் தோறும் அது தேடி வரும். அதை வாசித்து மற்றவர்களுக்கும் கொடுங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. 9வதாக நாம் பார்க்கிறோம், 1 கொரிந்தியர் 2:4-7 உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்திலே நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதாய் இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாய் இருந்தது. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல, உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். உலக பிரகாரமான ஒரு ஞானத்தை அவர்கள் பேசவில்லை. கொரிந்து சபையிலே மனுஷனுடைய ஞானத்தை அல்ல. எங்களுடைய பேச்சு பிரசங்கம் எல்லாமே மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதா இராமல். இன்றைக்கு சிலர் பேசுவாங்க, எவ்வளவு அழகா பேசுறாரு, அப்படியே அவர் பேசுறத பார்த்தா அப்படியே தேன் வடிகிறது. ஆனால் அவர் வெளியிலே போனதுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கை நாற்றம் எடுக்கிறது. பேச்சு ஒன்று, செயல் ஒன்று. விக்கிரகங்களை அருவருக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா? விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? பேசுகிற நான் தானே ஆகாதவனை போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்குகிறேன் போல் சொல்றார். ஆக பேசக்கூடிய நபர் மாய்மாலமான பேச்சை தவிர்க்க வேண்டும். அந்த மறைக்கப்பட்டிருந்த அந்த ஞானம் ரகசியம் எது? அதை குறித்து வேதமே சொல்லுகிறது. எபேசியர் 1-வது வாங்க, அதுக்குரிய விடையை நீங்க அங்க பார்க்கலாம். 7-10 அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்திலே பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும்
பூலோகத்தில் இருக்கிறவர்களுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். இதுதான் ரகசியம். என்ன ரகசியம்? பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும். எல்லா அதிகாரமும் கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டது. கிறிஸ்துக்குள்ளாக கூட்டப்பட வேண்டும். இது தேவனுடைய சித்தம், ரகசியம். இது இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஞானத்தை இப்பொழுது எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார், நாங்களும் அறிவிக்கிறோம். இதுதான் ரகசியம். தேவன் வெகு நாட்களாக வைத்திருந்த ரகசியம் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்பாடு ஆகியிருக்கிறது. அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாகியிருக்கிறது. ஒரே இரத்தத்தினாலே எல்லோரும் கழுவப்படுகிறார்கள். மனிதன் அன்றாடம் பலி செலுத்த வேண்டிய சூழல் இருந்தது. இப்ப அவைகள் எல்லாம் மாற்றப்பட்டு ஒரே பலியினாலே ஒப்புரவாக்கினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே அது நிறைவேறுகிறது. இந்த ஞானம் சபையின் மூலமாக இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது. அவருடைய ரகசியம் சபையின் மூலமாக இப்போது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 13-14 வசனங்கள். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். இன்றைக்கு மனுஷர்களுடைய பேச்சு வேற, ஆவிக்குரியவர்களுடைய பேச்சு வேற. ஒரு சாதாரண ஒரு பேச்சாளர் பட்டிமன்றத்தில் பேசலாம், ஆனால் அவர் சபையிலே பேச முடியாது. சபை என்பது ஆவிக்குரியது. ஆவிக்குரிய காரியங்களை அவர் தெரிந்திருக்க வேண்டும். மனுஷ ஞானத்துக்குரிய காரியங்களை இங்கே பேசிவிட முடியாது. தேவ ஞானத்தை பெற்றவர்கள் தான் இந்த காரியங்களை குறித்து பேச முடியும். எனவே பவுல் தெளிவாக எழுதுகிறார், நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் நாங்கள் அந்த விதமாக பேசுவதில்லை. இன்றைக்கு சில பிரசங்கியார்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற அந்த வார்த்தைகளாலே பேச துணிகிறார்கள். அவர் பேச்சு மிகவும் அழகாக இருக்கிறது. நாம் அழகாக இருப்பதற்காக பேச வரவில்லை, ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தைகளை பேச வந்திருக்கிறோம் என்பதை நாம் முதலாவது உணர வேண்டும். தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார், கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவருடைய விருப்பத்தின்படியாக பிரசங்கிக்க வேண்டும். தொடர்ந்து நாம் பார்க்கும்போது 10வதாக 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 22வது வசனம். யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். யூதர்களுடைய எண்ணமெல்லாம் அடையாளம் வேண்டும், கிரேக்கருக்கு ஞானம் வேண்டும். ஞானத்தை தான் அவங்க தேடுறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? மத்தேயு 12வது அதிகாரம் 38-40 வசனம். அப்போது வேதபாரகர்களும் பரிசேயரும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். எல்லா அடையாள அற்புதம் இதுதான். இன்றைக்கும் கூட கிறிஸ்தவங்க அநேகர் ஏமாற்றப்படுகிறார்கள். அடையாளங்களையும் அற்புதங்களையும் நாடி ஓடுகிறார்கள். பொய்யான அற்புதங்களையும் பொய்யான தீர்க்க தரிசனங்களையும் பொய்யான வாக்குத்தத்தங்களையும் அவர்கள் நம்பி ஏமாற்றப்படுகிறார்கள். அதே போல வேதபாரகர்களும் பரிசேயரும் சிலர் அவரை நோக்கி, உம்மாலே ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்று கேட்டார்கள். இயேசு நிறைய அடையாளங்களை அற்புதங்களையும் செய்தார். ஆனால் இந்த இடத்துல அவர்களுக்கு என்ன அவர் பதில் சொன்னார்? அவர்களுக்கு அவர் பிரதி உத்தரமாக, இந்த பொல்லாத விபசார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேற அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா தீர்க்கதரிசியை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா? மீன் வயிற்றிலே 3 நாள் இருந்தான், அதுதான் அடையாளம்ன்றார். யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். இதுதான் அடையாளம். இதை ஒருத்தர் நம்பி நீ வந்தா வா, இல்லைன்னா போ. வேறு ஒரு அடையாளத்தை அவர் செய்து காட்டவே இல்லை. அன்பான சகோதரனே, சகோதரியே, மாபெரும் அடையாளம்.
இயேசு உயிர்த்தெழுந்தார். நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். யோனா தீர்க்கதரிசி எப்படி மீன் வயிற்றுக்குள்ளாக 3 நாள் இருந்தானோ, பின்பு அந்த மீன் அவனை கரையிலே கக்கினது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை 3ஆம் நாள் நம்முடைய பிதாவாகிய தேவன் உயிர்ப்பித்தார். உலக அறிந்த செய்தியாக இருக்கிறது. திறந்த கல்லறையாக இன்றும் இருக்கிறது. ஒரே ஒரு கல்லறை தான் திறந்த கல்லறை. அது இயேசுவின் கல்லறை. மரித்து உயிரோடு கூட எழுப்பப்பட்டார், உங்களுக்காக, எனக்காக. இதுதான் அடையாளம் என்று இயேசு அந்த வேத பாரகரையும் பரிசேயரையும் பார்த்து சொன்னார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இதுதான் அடையாளமாக இருக்கிறது. வேறொரு அடையாளம் தேவையில்லையே. இதை நீங்கள் விசுவாசித்தாலே போதுமே. இல்லை, என்னுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட விதத்தில் எனக்கு ஒரு அடையாளத்தை செய்ய வேண்டும் என்று நாம் கேட்போம் என்றால் நாம் கர்த்தரை சோதிக்கிறோம் என்று அர்த்தம். கர்த்தரை நாம் சோதிப்பதற்கு நாம் யார்? நாம் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 1:23 அதற்கு பவுல் ஒரு அழகான விளக்கத்தை சொல்லுகிறார். நாங்களோ, யூதர்கள் என்ன நினைக்கிறாங்க? அடையாளத்தை நாடுறாங்க, கேட்கிறாங்க. கிரேக்கர் என்ன செய்யறாங்க? ஞானத்தை தேடுறாங்க. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். நாங்க எந்த அடையாளம் செய்யல, அற்புதம் செய்யல, கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். But we preach Christ crucified, and to the Jews a stumbling block, and to the Greeks foolishness. அவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. காரணம், கிறிஸ்துவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். அது யூதருக்கு இடரலாக இருக்கிறது. அன்பானவர்களே, யார் என்ன எதிர்பார்த்தாலும் சரி, நாங்கள் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று உறுதியாக இருந்தார் அப்போஸ்தலனாகிய பவுல். இன்றைக்கு நீங்களும் நானும் ஜனங்கள் கேட்கிறார்கள் என்பதற்காக ஒரு அடையாளத்தை நாம் செய்து காக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே செய்யப்பட்ட அடையாளங்களும் அற்புதங்களும் புஸ்தகங்கள் எழுதப்படுமானால் கொள்ளாது என்று யோவான் குறிப்பிட்டிருக்கிறார். அவ்வளவு அடையாளங்களே அற்புதங்களை இயேசு செய்தார். இதே நம்முடைய வாழ்க்கையில ஒரு அடையாள அற்புதம் வேண்டுமா? யோனா தீர்க்கதரிசி இருந்ததை போல 3 நாள் இருந்தாரே, அந்த அடையாளம் உங்களுடைய வாழ்க்கையில போதாதா? அதை விசுவாசித்தால் போதுமானது. நாங்கள் சிலுவையில் அறைந்த கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று பவுல் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அதை நீங்களும் நானும் விசுவாசிப்போம் என்றால் தேவனுடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். 11வது காரியம், ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே என்று யோபுலே நாம் வாசிக்கிறோம். யோபு 28வது அதிகாரம் 12-23 வசனங்கள். ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? புத்தி விளைகிற இடம் எது? அதன் விலை மனுஷனுக்கு தெரியாது. அது ஜீவனுள்ளவருடைய தேசத்திலே அகப்படுகிறதில்லை. ஆழமானது அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. சமுத்திரமானதும் அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. அதற்கு ஈடாக தங்கத்தை கொடுக்கவும் அதற்கு கரையமாக வெள்ளியை நிற்கவும் கூடாது. ஓப்பீரின் தங்கமும் வெளியேறப்பெற்ற கோமேதகமும் இந்திர நீலக்கல்லும் அதற்கு ஈடல்ல. பொன்னிலும் பளிங்கிலும் அதற்கு ஒப்பல்ல. பசும் பொன்னாபரணங்களுக்கு அதை மாற்றக்கூடாது. பவளத்தையும் ஸ்படிகத்தையும் அத்தோட ஒப்பிட்டு பேசலாகாது. முத்துக்களை பார்க்கலும் ஞானத்தின் விலை உயர்ந்தது. எத்தியோப்பியாவின் புஷ்பராகம் அதற்கு நிகரல்ல. பசும் பொன்னும் அதற்கு சரியல்ல. இப்படி இருக்க ஞானம் எங்கே இருந்து வரும்? புத்தி தங்கும் இடம் எங்கே? அது ஜீவனுள்ள சகலருடைய கண்களுக்கும் ஒளித்தும் ஆகாசத்து பறவைகளுக்கும் மறைந்தும் இருக்கிறது. நாசமும் மரணமும் நாங்கள் எங்கள் காதுகளினாலே மாத்திரம் அதன் கீர்த்தியை கேட்டோம் என்கிறது. தேவனோ அதன் வழியை அறிவார். அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும். தேவன் ஒருவருக்கு தான் அந்த ஞானம் எப்படிப்பட்டது என்று தெரியும். வேற யாரும் கண்டுபிடிக்கவே முடியாது. சுய ஞானத்தினாலே அவைகளை கண்டுபிடிக்க முடியாது. அது விளையக்கூடிய இடம் எங்கே? அது மனுஷனுக்கு தெரியாது. இந்த ஜீவனுள்ள தேசத்திலே அது அகப்படாது. அது இங்கே இல்லை. தேவ ஞானத்தை நீங்கள் பூமியிலே சம்பாதிக்க முடியாது. பரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும்.
அது பூமியிலே விளையக்கூடிய ஒரு பொருள் அல்ல. அதற்கு ஒப்பாக ஓப்பிரின் தங்கமும் கிடையாது. கோமேதகமும் இந்திர நீலக்கல்லும் அதற்கு ஈடு அல்ல. அதுக்கு சமமா பேச முடியாது. எத்தியோப்பியாவின் புஷ்பராகவும் அதற்கு நிகர் அல்ல. பசும்பொன்னும் அதற்கு சரியல்ல. இப்படி இருக்க அந்த ஞானம் எங்கே இருந்து வரும்? புத்தி தங்கக்கூடிய இடம் எங்கே? அது ஜீவனுள்ள சகலுடைய கண்களுக்கும் ஒளிந்திருக்கிறது. ஆகாசத்து பறவைகளுக்கும் மறைந்திருக்கிறது, அவைகளுக்கும் தெரியாது. நாசமும் மரணமும் நாங்கள் எங்கள் காதுகளினாலே மாத்திரம் அதை கீர்த்தியை கேட்டோம் என்கிறது. நாசத்துக்கும் தெரியாது, மரணத்துக்கும் தெரியாது, அதுவும் எங்களுக்கு தெரியாது என்று சொல்லுகிறது. தேவன் தான் அறிவார் அதனுடைய வழிகளை. அதில் ஸ்தானம் அவருக்கே தெரியும். பரத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்கிறது. அதை தேவ சமூகத்திலே பெற்றுக்கொள்ளுங்கள். ரோமர் 11வது அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் 33வது வசனத்திலே தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாக இருக்கிறது. அவருடைய ஆழத்தை நாம் ஆராய முடியாது. அது எவ்வளவாக இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். அவ்வளவு பெரியதாக இருக்கிறது தேவனுடைய அந்த ஞானம், அறிவு. இவைகளை பெற்றுக்கொள்ள முயற்சி எடுங்கள். தொடர்ந்து நாம் பார்க்கிறோம் 16வது அதிகாரம் 27வது வசனம். அதே ரோமர் புஸ்தகம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றேக்கு மகிமை உண்டாவதாக. அவர் ஒருவர் தான் ஞானம் உள்ளவராக இருக்கிறார். தேவன் ஒருவர் தான். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் அவருக்கு மகிமையை செலுத்தி ஆக வேண்டும். 12வதாக பாதாளம் என்ன சொல்கிறது? என்னிடத்திலே அது ஞானம் கிடையாது, ஏனென்றால் அங்கே ஞானம் இல்லை. பிரசங்கி 9:10 நாம் வாசிக்கிறோம். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. அங்கே பாதாளத்தில் அறிவு ஞானம் எதுவுமே இல்லை. அவர்கள் அழிவுக்கு நியமிக்கப்படுகிறார்கள். இந்த பூமியிலே தேவ சமூகத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பாதாளத்திலே அது கிடையாது. ஆனால் பரலோகத்திலே தேவ தூதர்கள் அங்கே தேவனை புகழ்கிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 7:12. ஆமென். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென் என்றார்கள். தேவனை துதித்தார்கள், தேவனை தொழுது கொண்டார்கள். அவர் ஞானத்திற்கு பாத்திரம் உள்ளவராக இருக்கிறார். துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரமுள்ள தேவனாக இருக்கிறார். கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உடையவராக இருக்கிறார். தானியேல் 12:3 நாம் வாசித்து நிறைவு செய்வோம். ஞானவான்கள் ஆகாயத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஆம், ஞானவான்கள் ஆகாயத்தின் ஒளியைப் போல பிரகாசமாக இருப்பார்கள். நீங்கள் ஒரு ஞானவானாக இருக்க வேண்டும் என்றால் தேவ சமூகத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். சுய ஞானத்தை வெறுத்து தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்காக, உங்களை சார்ந்தவர்களுக்காக மிகுந்த பாரத்தோடு ஜெபம் செய்கிறோம். ஜெபிப்போம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, ஞானத்தை குறித்து நாங்கள் பேசும்படியாக நீர் செய்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உலக ஞானத்தை அல்ல, உம்முடைய சமூகத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக உம்மையும் உடைய குமாரா இயேசு கிறிஸ்துவையும் இருக்கக்கூடிய அறிவிலே நாங்கள் வளர்ந்து பெருகத்தக்கதாக, உமக்கு துதி கன மகிமையை நாங்கள் செலுத்தத்தக்கதாக தொடர்ந்து உம்முடைய ஞானத்தினாலே எங்களை நிறைத்து வழிநடத்த வேண்டுமாய் இரட்சகர் இயேசுவின் மூலமே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ஆமென். 09 Email address urgenandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel.
May God bless you all.